ஈஸி. வணக்கம் நேயர்களே, எப்பயும் இருக்கிறத விட இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கதறல் தான். என்னங்கிறத போக சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது 100 days of hope ரோப் சேலஞ்சில் நாள் 33. இந்த 100 நாள் சவாலில் நான் என்னது தான் பண்ண போறேன் உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. 100வது நாள் காட்டுறேன். காலம்பரை ஏஞ்சி என்னோட எல்லா சமாச்சாரத்தையும் முடிச்சுட்டு காடியை தட்டிட்டு டேட்டா ஜிம்முக்கு சதறியாச்சு. ஜிம்ல இன்னைக்கு நமக்கு ஒரு அருமையான லெக் டேன்னு சொல்லணும்னு ஆசை தான். பட் அது அருமையான லெக் டேவா இல்ல, கொடூரத்துக்கும் கொடூரமா இருந்துச்சு. போட்டு அடிச்ச அடியில காலு கீழெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு நடக்கிறதுக்கே சிரமமா போயிடுச்சு. இப்படியோ மாங்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப ஒரு 30 நிமிஷம் கஷ்டப்பட்டு இன்க்ளைன்ல நடந்து முடிச்சுட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு சதறியாச்சு. வீட்டுக்கு வந்து எப்பயும் போல பிறந்ததுக்கு தேவையான முட்டையை ரெடி பண்ணி அதையும் அமுக்கு நமுக்கிட்டு நமக்கு ஒரு சில சில்லற வேலைகள் இருந்துச்சு, அதை பார்க்க சதறியாச்சு. அப்படி இப்படின்னு சாயந்தரமும் ஆயிடுச்சு. சரி, சன்செட்டை பார்த்துக்கிட்டே போய் எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து வீட்டுல தள்ளி விட்டு வீட்டுல என்னதான் இருக்குதுன்னு பார்த்தா பப்பாளி பழம் இருந்துச்சு. அது கூட டயட் கோக்கோ ஸ்பாரிங் போட்டு முழுங்கிட்டு 2வது மீலுக்கு போய் முட்டையை ரெடி பண்ண போயிட்டேன். இப்பயும் செய்யற ஆம்லெட்டா இல்லாம இன்னைக்கு முட்டையை வந்து பொரியலா போட்டு ரைஸ் கூட ஸ்பாரிங் போட்டு வெண்டைக்காய் பொரியலோட மேட்சிங் அடிச்சுட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் குட் நைட்.